ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேஜிக் மைண்ட். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்ச நமக்கு யூனிவர்ஸ் தான் நம்ம லைஃபோட க்ரியேட்டர்னு நல்லாவே தெரியும். பட் நம்மெல்லாம் யார்? த கோ க்ரியேட்டர். யூனிவர்ஸோட ஒரு மைக்ரோசிப் தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளோட லைஃப்பை நமக்கு விருப்பமான வழிகளில் நம்மளால் உருவாக்கிக்க முடியும். அப்படி டெடிக்கேட்டடாக இருக்கீங்களா? என் லைஃப்பில் நான் சேஞ்சஸ் பண்ணியே தீரணும், என்னால் கண்டிப்பாக நான் ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியும், அதுக்காக தான் நான் எல்லா ப்ராக்டிசஸையும் டெடிக்கேட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக ஆசையாக பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் சீக்கிரமாக யூனிவர்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமிங் சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் டைமிங் தான் த கிரியேட்டர்ஸ் அவர், பிரம்ம முகூர்த்தம். ஓ, இதை தான் நீங்கள் கிரியேட்டர்ஸ் அவர்னு சொன்னீங்களா? நான் கூட வேறு ஏதோன்னு நினச்சேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமை சொல்லி உங்கள் க்யூரியாசிட்டியை கிளப்பி விடுறதுக்காக எல்லாம் நான் இப்படி பண்ணலை. நம்மளில் எத்தனை பேருக்கு பிரம்ம முகூர்த்தம்னா எக்ஸாக்டாக என்னன்னு தெரியும்? அந்த காலத்தில் அதை ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணி எல்லா ரிச்சுவல்ஸையும் அப்போ பண்ணாங்கன்னு தெரியுமா? வெறும் சாமி பூஜை சடங்குகளுக்காக மட்டும்தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை யூஸ் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்காக மட்டும் இல்லை, சாமானிய மனிதன் ஒவ்வொருத்தரும் தனக்கான வாழ்க்கையை மேம்படுத்திக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சாலே சக்ஸஸ் ஆகிடலாம்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அப்படி பார்த்தா டெய்லி பால்காரங்க, டீ கடைக்காரங்க, பேப்பர் போடுறவங்க எல்லாருமே 3 to 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்பில் ஒன்றும் அப்படி எந்த சேஞ்சஸும் தெரியலையே அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லையான்னு கேட்டால் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், இயற்கையோட சைக்கிள் படி அவங்க பயாலஜிக்கல் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. நைட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்கி காலையில் 4 மணிக்கெல்லாம் முழிச்சிடுறாங்க. பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, தே கிரியேட் தேயர் லைஃப். ஜஸ்ட் லைக் தட் எந்திரிச்சோமா வேலை பார்த்தோமான்னு இருக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையை அவங்களே செதுக்குவாங்க. அவங்களோட ஆசைகளுக்கும் லட்சியத்துக்கும் உருயேற்ற நேரமாக இதை பயன்படுத்திக்கிறாங்க. இதை ஒரு வழிபாடாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். த கிரியேட்டர்ஸ் அவர்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டேன். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங் ஸ்லாட்டை சொல்கிறாங்க. 3 to 5 வரைக்கும், 4 to 6 மணி வரைக்கும், இல்லைனா சூரிய உதயத்துக்கு 1 to 1.5 hours முன்னாடி அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த டைமிங் ஏன் அவ்வளோ ஆஸ்பீஷியஸாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இது படைப்புக்கான நேரம். இந்த உலகம், இந்த இயற்கை மொத்தமும் ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் ஆக போகிற டைம். எல்லாருமே நல்லா டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. அந்த டைமில் திங்கிங் நிறைய யூனிவர்ஸுக்கு போய் ரீச் ஆகாது. ஸோ யூனிவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், எப்படா யாராவது நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு. அந்த டைமில் நீங்கள் பிரபஞ்சத்தை ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். நானே ஃபஸ்ட்டு ஒரு நைட் பர்சனாக தான் இருந்தேன். நைட்டு 10 மணிக்கு மேலே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீக் ப்ரொடக்டிவ் டைம் இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டமான வேலையை ஒர்க் பண்ணுனா அவங்க ஈஸியாக அதை பண்ணி முடிப்பாங்க. எனக்கு ஈவினிங் ஒரு 6 to 8, அப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேலே அந்த ப்ரொடக்டிவ் டைம் இருக்கும். ஸ்கூலில் இப்போ டியூஷன்லாம் போயிட்டு வரதுக்கே 7 to 8 ஆகிரும். வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட்டு தூங்கிட்டு காலையில் படிக்க வேண்டியதானே அப்படின்னு வீட்டில் சொன்னாலும், இல்லை இப்போ படித்தா தான் எனக்கு படிக்க வரும்னு சொல்லுவேன். மார்னிங் கூட ஒரு சில டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்ன தெரியுமா, நைட்டும் தூங்கிடுவேன், காலையிலையும் புக்கை வச்சுட்டு நிறைய நாள் தூங்கியிருக்கேன். ஸோ எனக்கு நைட்டு படித்தாதான் படிக்க முடியும் அப்படின்னு நான் நைட் ஸ்டடி தான் பண்ணேன். பட் இந்த மார்னிங் ரிச்சுவல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சேஞ்சஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓ, இதனால தான் காலையில் படிங்க, சீக்கிரம் எழுந்துறீங்கன்னு சொல்கிறாங்கன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பாடியில் இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக் ஒரு சிஸ்டமேட்டிக் சார்ட் பேசிஸில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதை நம்ம மிஸ்ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம உடம்பு டயர்டாகும். சாப்பிட்ற நேரத்தில் தூங்குறது, தூங்குற நேரத்தில் சாப்பிட்றதுன்னு பண்ணுறனால அது லாங் டேர்மாக ஃபிசிக்கல் இல்னஸையும் மென்டல் இல்னஸையும் கொண்டு வருது. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வருவோம். நைட்டு 11க்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பீனியல் கிளாண்டில் செக்ரீட் ஆகும். இது ஒரு மூட் ஸ்டெபிளைசர் ஹார்மோன். நைட்டு 11 மணிக்கு செக்ரீட் ஆகணும்னா நம்ம அதுக்கு ஒரு 1 to 1.5 hours முன்னாடியே பெட்டில் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த ஹார்மோன் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆனால் தான் நம்ம மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். நைட்டு
நைட்டு ப்ராப்பர் ஸ்லீப் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக காலையில் 4 மணிக்கு இந்த பயாலாஜிக்கல் கிளாக்கை எழுப்பி விட்டுரும். அந்த டைமில் ஒரு காலி இடத்துல பைப் ஓப்பன் பண்ணி விட்டால் தண்ணி எப்படி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும், அந்த மாதிரி இந்த காஸ்மிக் எனர்ஜி எந்த தடையும் இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதுவே பகல் டைமில் ஃப்ளோ ஆகாதா, நைட்டு 12 to 2 மணிக்கு கூட தான் எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. அப்போ இந்த யூனிவர்ஸோட எனர்ஜி பவர்ஃபுல்லாக இருக்காதான்னு கேட்டால் யூனிவர்ஸோட எனர்ஜி எப்போவுமே பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பகல் நேரத்தில் எல்லாரும் முழிச்சிருப்பாங்க. அவங்க மைண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும். நிறைய தாட்ஸ் இந்த யூனிவர்ஸை ரீச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படின்னா, லாரி தண்ணியை பிடிக்க குடத்தை எடுத்துகிட்டு போய் சண்டை போடுற மாதிரி, இருங்கம்மா ஒருத்தராக வாங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம டர்னுக்கு வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். இதுவே நைட்டு 12 to 2னா நம்ம பயாலாஜிக்கல் கிளாக் படி நைட்டு நம்ம பாடி அண்டர் ரெஸ்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒவ்வொரு ஆர்கனாக ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைமில் உங்கள் லிவர், லங்ஸ் எல்லாம் ஹீல் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தேவையான சர்வீஸ் நடக்கிற டைமில் முழிச்சிருந்தா அந்த ஆர்கனுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் நடந்திருக்காது. இதுவே பிரம்ம முகூர்த்த டைமில் கரெக்டாக எல்லா பாடி பார்ட்டும் ஒன்றா ரிப்பேர் ஆகி அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேற்றுற டைமாக நம்ம பாடி நம்மளை எழுப்பி விட்டுரும். இந்த டீடாக்ஸை வெளியேற்றுற நேரத்தில் இருந்து நெக்ஸ்ட் டேக்கான ஃப்ரெஷ்ஷான பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு செல்ஸும் க்ளீனாக, ஃப்ரெஷ்ஷாக, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தூங்கி எந்திரிச்ச குழந்தை மாதிரி துருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். யூனிவர்ஸும் உங்களோட அன்பு கட்டளைகளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் இது. நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் அதை ஸ்பார்க் மாதிரி அப்சர்வ் ஆகக்கூடிய வேகத்தில் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரெயின் தூங்கி எழுந்திருக்கும் போது தீட்டா டு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும். தீட்டாவில் இருந்து ஆல்ஃபாக்கு முழிப்பு வரும்போது கண் முழிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் உங்கள் டேயை பிகின் பண்ணுனா உங்கள் பிரெயின் அப்போ தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுவே சாயந்தரம் 5 மணிக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 1 மினிட்ல 30 தாட் ஓடி இருக்கும். இதுவே காலையில் 5 மணிக்கு அதே 1 மினிட்ல ஒரு 3 தாட் கூட முழுசாக ஓடி இருக்காது. அந்த அளவுக்கு பிரெயின் காலையில் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எழுந்திரிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸுக்கு டே டு டே லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணிக்க இந்த டைமை எடுத்துக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட்டோ ப்ராசஸ் தானாக நடக்கிறதுக்குள்ள நமக்கு வேணுங்கிற மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணணும். அதுவாக ஒவ்வொரு ஃபைலாக ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம புதுசாக ஒரு ஃபைலை கொடுத்து இதுதான் நீ ரீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துடணும். இப்படி தொடர்ந்து காலையில் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக உங்கள் பிரெயின் எந்தவித கேள்வியும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணி நம்ப ஆரம்பிக்கும். நல்ல பீக்கான ப்ரொடக்டிவ் டைமில் இருக்கும்போது நான் மாதம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஓடி வந்து யாரு நீயா, யார்கிட்ட கதை விடுற அப்படின்னு சொல்லும். இதுவே மார்னிங் சொல்லும்போது எந்தவித டவுட்டும் இல்லாமல் அதை ப்ராசஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் போடுற இந்த ஃபர்ஸ்ட் மெசேஜை சப்கான்ஷியஸ் மைண்ட் டக்குன்னு உள்வாங்கிக்கும். எப்படா யாராவது வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூனிவர்ஸும் ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் கட்டளைகளை விஷுவலைசேஷனாக, அஃபர்மேஷன்ஸாக நீங்கள் சென்ட் பண்ணினதும் யூனிவர்ஸ் அப்படியே அள்ளிக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்த, ரொம்ப சிம்பிளான விஷயத்த மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சதும் மேனிஃபெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே மேக்ஸிமம் அது நடந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸில் என்னெல்லாம் பண்ணலான்னா, ஜேர்னலிங் பண்ணலாம், விஷுவலைசேஷன் பண்ணலாம், அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். அஃபர்மேஷன்ஸ் பிளேலிஸ்ட் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் டெய்லி காலையில் ப்ளே பண்ணி பார்த்து கேளுங்க. பிளேலிஸ்ட் லிங்க்கை ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது இல்லைன்னா வேறு என்ன பண்ணலாம்னா, மெடிடேட் பண்ணலாம். மெடிடேட் பண்ணுறனால நம்ம தாட்ஸ் ரொம்ப கம்மி ஆக ஆரம்பிக்கும். ஸோ பீட்டா ஸ்டேஜில் இருக்கிற உங்கள் மைண்ட் லாங் டேர்மில் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வர ஸ்டார்ட் ஆகிரும். உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாகும், நல்ல கிளாரிட்டி இருக்கும், டெசிஷன் சீக்கிரமாக நீங்கள் எடுக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்கள் உள்ளுணர்வு பேசும், உங்கள் அப்சர்விங் ப்ராசஸ் அதிகமாக ஆகும். இதையெல்லாம் நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு நார்மலாக செய்கிற வேலையில் எதாவது மறந்துடுவேன், இல்லைனா கவனிக்காமல் விட்டுருவேன், எங்கே வச்சோம்னு தேட ஆரம்பிப்பேன். ஆப்சன்ட் மைண்டடாகவே இருந்தேன். பட் மெடிடேட், அதுவும் ஏர்லி மார்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் எனக்கே தோணும், நம்ம எப்படி இப்படி கான்ஷியஸாலாம் பண்ணுறோமே,
இது எப்படி என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தோணும். அப்போ தான் என்னோட இன்ட்யூஷன் மைண்ட் என்னை உள்ளேருந்து செயல்பட வச்சுச்சு, புது ஐடியாஸ் உருவாச்சு, க்ரியேட்டிவாக வேலை செய்ய வச்சுது. இதெல்லாம் நான் பார்த்த டிஃப்ரென்சஸ். நீங்கள் என்னென்ன டிஃப்ரென்சஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரியேட்டர்ஸ் அவரை உங்கள் மைண்ட் ரிலேட்டடான ஒர்க்குக்கு கரெக்டான டைம். மார்னிங் உட்காந்து கதை எழுதுங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணுங்க, படிங்க. இது உங்கள் பிரெயினுக்கான டைம். எப்படி இது தோணுச்சுன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். திஸ் மார்னிங் ஹேஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மேஜிக். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட டே டு டே ஒர்க்கான குக் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இல்லை உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுன்னு எதை வேணாலும் அப்புறமா பண்ணுங்கள். உங்கள் நாள் எப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு உருவாக்க போகிற அந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இதில் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுற வகையில் கூடிய சீக்கிரம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் இன்னும் பெட்டரான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக வைக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.